ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னுடைய ஜென்யூனான ஒப்பீனியனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னோடனே நம்ம எல்லாருமே அவசர அவசரமாக நமக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்மில் போய் தேடுறது அப்படின்னா, கூகுள்லேயோ இல்லையாச்சும் க்ரோம்லேயோ போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே நிறைய வெப்சைட் லிங்க்குங்கெல்லாம் வரும். அதை நம்ம கண்மூடித்தனமாக என்ன ஏது அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்காமலேயே அதை கிளிக் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு 500 பே பண்ணுங்கள், 1000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு அதில் சம்பாதிக்கிற கூட்டம் தான் அதிகம். அதனால ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 2 டைம் யோசிங்க. 2 டைம் யோசிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. யோசிச்சு பொறுமையாக முடிவெடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு வெப்சைட்லையுமே காசு கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ஜென்யூனாக வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்காது. சில வெப்சைட்ஸில் காசு கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் கொடுத்து அதிலிருந்து நமக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அதன் மூலிமா அவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்களே தவிர நமக்கு அதில் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. அடுத்ததாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த சப்ஜெக்டில் மேஜர் படிச்சிருக்கோமோ அது ரிலேட்டடான ஒர்க் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு அது வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஏதாவது கம்பெனி இருக்கான்னு சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி அதுக்கு தேவையான நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாபை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அதிகமாக கண்ணில் படுற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எதுன்னு பார்த்தோன்னா, டைப் ரைட்டிங்கோ இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங் ரிலேட்டட் ஜாபாவோ இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒர்க்குக்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா, இந்த டைப் ரைட்டிங் ஜாப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 500 இல்லை 1000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அசைன்மெண்ட் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதில் சும்மாவே நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதுக்கான பேமெண்ட்டே நமக்கு கொடுக்காம நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்லாருமே மேக்ஸிமம் யூடியூப்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால யூடியூப் பற்றிய சில பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப கண்டென்ட் உள்ள வீடியோஸை போட்டு கூட நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிச்சுக்கலாம். இப்போது படிக்காதவங்களாக இருந்தால் அவங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, சில பேருக்கு நல்லா சமைக்க வரும், சில பேருக்கு கிராஃப்ட் ஒர்க் நல்லா வரும், சில பேருக்கு வந்து அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்குறது நல்லா வரும், சில பேர் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் நல்லா பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையே வந்து ஒரு சின்ன தொழில் மாதிரி பண்ணி கூட அதிலேருந்து சம்பாதிக்கலாம். சில பேர் வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் நல்லா பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சின்ன தொழிலாக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப்போ இல்லைனா ஒரு சாட் ஷாப்போ அந்த மாதிரி ஆரம்பித்து கூட நீங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு கூட முன்னேறி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நெக்ஸ்ட்டாக ஒரு ஐடியா என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச்சிங் ரிலேட்டடான நாலேஜோ இல்லைனா டிசைனிங் ரிலேட்டடாக, அதே மாதிரி சேரீ ட்ராப்பிங்கு, மேக்கப்பு, அந்த மாதிரி மெஹந்தி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஒரு மினிமம் தேவையான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி அதிலேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அது மூலயமா வச்சு வீட்டில் இருந்தே சின்ன சின்னதாக வந்து ஆர்டர் பிடிச்சி அதையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலலாம் வந்து உங்களுடைய பிராண்ட் மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் எடுத்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டோ இல்லைனா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சிறு தொழில் மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸோ இல்லையாச்சும் கிளாத்திங் ஐட்டம்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காமர்ஸ் பிஸ்னஸ் ஐடியா மூலயமா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் செல் பண்ணியோ பை பண்ணியோ ட்ரான்சாக்ஷன் மூலயமா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். சில பேருக்கு இந்த டியூஷன் எடுக்கிற ஹேபிட் இருக்கும். அதே மாதிரி நல்லா பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களா இருந்தால், உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வீட்டில் எல்லாம் இருக்க பசங்களையெல்லாம் உங்ககிட்ட டியூஷனுக்கு வர மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதிலேருந்து நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆன்லைன் டீச்சர்ஸும் நிறைய தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்க பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் பர்ட்டிகுலர் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து அது மூலியமாகவும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த சேவை மையம் அந்த மாதிரி எதுக்காச்சும் அப்ளை பண்ணி அதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் இருக்க வீட்டுக்கிட்டேயோ இல்லைனா உங்கள் வீட்லேயோ அந்த மாதிரி ஒரு சேவை மையம் சென்டர் வச்சுட்டு அது மூலயமா நீங்கள் ரெகுலராக வருமானத்தை ஈட்ட முடியும். உங்களில் சில பேருக்கு நேச்சுரலாகவே இந்த பூ கட்டுறது, மாலை தொடுக்கிறது, அதே மாதிரி இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ செய்கிற ஜடப்பூ செய்கிறது, அதே மாதிரி டிசைனாக ஃப்ளவர்ஸ் வச்சு தலைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய அந்த பூ எல்லாமே செய்ய தெரியும்னா, அது கூட ஒரு சின்ன முயற்சியாக செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைனா உங்களை சுற்றி இருக்கவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பிக்கப் பண்ணி அதே ஒரு பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிற வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோன்னா மஷ்ரூம். அது மஷ்ரூம் வந்து இப்போது உங்களது வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த வீட்டிலேயே வந்து அதை உற்பத்தி பண்ணி விற்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குன்னா, அதை கூட ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து அதிகம், வேலைப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வேணால் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ்லேயே கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப்போட கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் பண்ணி வெளியில் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த அதிரசம், முறுக்கு, அடை, அதுக்கப்புறமா இந்த கஜ்ஜரு,
கடல மிட்டாய், தேன் மிட்டாய் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து பல்க் குவான்டிட்டில பண்ணி, இந்த கடைங்களுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணி, அது மூலியமா கூட நீங்க ஒரு வருமானத்த ஈட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் இந்த வீடியோல எனக்கு ஜென்யூனா வொர்க் ஃப்ரம் ஹோம் மேல இருந்த ஒப்பீனியன சொல்லியிருக்கேன். இதுல சில பேருக்கு கரெக்ட்டா தோணலாம். சிலருக்கு இது தப்பா கூட தோணலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான். இதுல சொல்லியிருக்க ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தருக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். ஏன்னா, எல்லா சிச்சுவேஷன்லயும் ஏதோ ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு, அதில நம்ம ஃபோக்கஸ் எடுத்துட்டு போனோம்னா, கண்டிப்பா நம்மளாலயும் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாட்டா பை.